வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய லைஃப்பில் யூடியூப் எப்படி வந்தது அப்படின்றத ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நம்ம நெகட்டிவிட்டிஸ் நிறையா கமெண்ட்ஸ் வரலனாலும் ஒருத்தர் நெகட்டிவிட்டியே கமெண்ட் பண்ணார். அது எந்த கமெண்ட், அதுக்கு அவர் ரிப்ளை கமெண்ட்டும் பண்ணார். நான் பண்ண ரிப்ளைக்கு அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அதுக்கு முன்னாடி ஏன் நான் தினைக்கு வீடியோ போகிறேன்ட்டு போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு செமஸ்டர், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படின்றதுனால குரல் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் கொஞ்சம் கோல்டு இருக்கனால குரல் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஓகேவாங்க, சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் எனக்கு என் லைஃப்பில் எப்படி யூடியூப் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இது 6th 7th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் வீட்டில் ஃபோன் வாங்கினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து கேம் விளாட தெரியும். அதுக்கப்புறம் யூடியூப் போயிட்டு இந்த கார்ட்டூன்ஸ், பொம்மை படம், டோரிமான் அந்த மாதிரியான ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதான் ஒரு இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் 7th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. 7th ஸ்டாண்டர்டில் வந்துச்சு. அடானா ஆமாங்க, 7th ஸ்டாண்டர்டில் வந்துச்சு. ஆனால் அதுக்காக முயற்சி எடுத்துனா கேட்டிங்கன்னா எடுத்தேன். என்ன மாதிரி அப்படின்னா, இந்த கார்ட்டூன்ஸ் அதெல்லாம் பற்றி பேசுறதை பற்றினா பிடிக்கும். அப்போ சில வீடியோஸ்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன். அடுத்து லாக்டவுன், 9th பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஆச்சு. லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா கேமிங் சேனல், ஃப்ரீ ஃபயர் கேமிங் சேனல், அப்புறம் எல்லா கேமிங் விளாட்லாம் கேமிங் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணேன். அந்த கேமிங் சேனலும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கண்டினியூவாக போட மாட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவும் இருக்காது. ஏன்னா ஃபோனோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆகிடும் அப்படின்றதுனால போட மாட்டேன். அதுக்கப்புறம் 9th அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வாங்கணும். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு 15 GB ரேம், அந்த மாதிரி 15 GB தான் இருக்கும். ஒரு 2-3 ஒரு ரேம் 2 ரேம் 3 ரேம் இருந்தது அந்த ஃபோனில். அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும் அப்படின்றதுனால அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் போட மாட்டேன். அதுக்கப்புறம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு +2 வந்தோடனே இன்னொரு ஃபோன் வாங்கினேன். அப்போ தான் அந்த ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அந்த ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கலாம், ஓகே வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிச்சேன்னா போட்டேனான்னு கேட்டிங்கன்னா போடலை. ஏன்னா +2 ஃபுல்லாக ஸ்கூல் எக்ஸாம், அதுக்கப்புறம் படிப்பு அப்படின்றதுனால ஒன்றுமே போடுறதில்ல. அதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டேன், லீவு, ரிசல்ட்லாம் இன்னும் வரல அப்படின்னும் போது அப்போது நான் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ பீரியட் அந்த மாதிரி ஃப்ரீ டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்கச்சக்கமான கதையெல்லாம் நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். இந்த எலான் மஸ்க், மார்ஸு, ஏலியன்ஸு, எஜிப்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படின்றதுனால இந்த பையன்கிட்ட போனாலும் ஏதோ ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்பா அப்படின்ற மாதிரி தான் என்னோடய கேரக்டர் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டிலே, அதுவும் எத்தனை மாதங்கள், 1-2 மாதங்கள் அப்படின்னும் போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிடுச்சு. என்னால் கதை யார்கிட்டையும் சொல்லவும் முடியல, யார்கிட்டையும் பேசவும் முடியல. அது பேச முடியல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னும் போது யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணேன். எதுக்காக யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் அப்யூஸ் கமெண்ட்ஸை பண்ணி அவங்க மென்டாலிட்டியை பாதித்து அதனால அவங்க சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாங்க. அதை நம்ம சேனலில் பேசணும் அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா அப்போ பேசினேன். அதுக்கு என்னடா இப்போ அப்படின்னு கேட்டேன். இப்போ நமக்கு போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா சொல்லலை. அவர் கமெண்ட் இது என்ன சொன்னார்னு மட்டும் சொல்கிறேன். ஏன்னா அவர் கமெண்ட்ஸ் எடுத்து போட்டு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. அவர் எதை வேணால் சொல்லலாம். ஆனால் அதுக்குன்னு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் பொய்யா சொல்கிறான், அதனால இவன் சேனலில் நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க, இவன் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்படிதான் சொல்லியிருந்தார். அதுக்கு நான் ஒரு ரிப்ளை கொடுத்தேன். நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். சேஞ்ச் யுவர் மென்டாலிட்டி. ஒன்றுமே தெரியாமல் யாரும் சொல்லக்கூடாதுலாங்க, அதில் இருக்க எல்லாமே ரியாலிட்டி. ஆனால் அடுத்து அவர் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணார், யூடியூப்பில் போய் வீடியோ போடுறேன்னா அது ஒரு பிளாட்ஃபார்ம், அதில் நீ தான் சர்ச் பண்ணி வீடியோ போடணும். நீ சொன்னதே எனக்கு தெரிஞ்சதே நீ சொல்கிற, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ இங்கிலீஷ் வீடியோஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததை சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு தெரியறதுக்காக தான் அந்த வீடியோ, உங்களுக்காக இல்லை. அதே மாதிரி அதுக்கப்புறம் சொன்னார், இதை முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா விஷயமே இல்லை, ஃபுல்லாக சர்ச் பண்ணி பாதியாக போடாதீங்க, ஃபுல்லாக போடுங்க, இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கு பொறுத்தளவுக்கு என்னோடய கருத்து என்ன, நான் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணல, ஓகேவா. கமெண்ட் செக்ஷனில் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்கலாம், ப்ரோ இது எனக்கு முன்னாடியே தெரியும், இன்னும் ஃபுல்லாக இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எஸ் ப்ரோ கரெக்டாக போட்டுடலாம், இதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னு ஒரு தம்ஸ் அப் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னது பொய்யா சொல்கிறான், ஒரு கமெண்ட்டில் பொய்யா சொல்கிறான், அடுத்த கமெண்ட்டில் தெரிஞ்சதே சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் தான் மாற்றி பேசுகிறீங்க. அதனால் உங்கள் மென்டாலிட்டியை மாற்றி தான் ஆகணும், ஓகேவா. இந்த மாதிரியான கமெண்ட் செக்ஷனை யாரும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் செக்ஷனுக்காக ஒரு வீடியோ போட்ட ஒரு பையன் தான்
அதுக்காக இப்போ என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம காதுக்கே தெரியும். ஆனால் அதெல்லாம் கெட்டதுன்னு தெரிஞ்சும் யாருமே எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் எல்லாம் யாரோ ஒருத்தவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க, பண்ணாமல் போகிறாங்க. நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு எக்கச்சக்க பேத்துக்கு தெரியும் என்ன நடக்குது, என்ன நடக்கலை, எதுக்காக மனுஷங்க இப்படி இருக்காங்க. அது படத்தில் மட்டும்தான் சிலதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தா படத்தில் மட்டும்தான் நடக்காது, நிஜத்துலேயும் நடக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தெரிஞ்சும் யாருமே வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணால் அவங்களுக்கு பின்விளைவுகள் இருக்கும் அப்படின்னு நல்லாவே தெரியும். இந்தமாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு சுற்றுறவங்களாம் யாருமே கண்டுக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன யூடியூபர்னு நான் யூடியூபர்ன்ற ஒரு அதிகாரமே இல்லைன்னா நமக்கு, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சின்ன யூடியூபர்ஸே அவங்க இவ்வளோ நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸை உள்ள எனக்கு இன்னுமே தெரியாமல் கமெண்ட் செக்ஷனில் நெகட்டிவிட்டி இறக்குற உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்களோ உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனோ யாரோ ஒருத்தர் யூடியூப் சேனல் உட்காந்து வீடியோ போட்டு அவனுக்கு ஒருத்தர் இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன்லாம் போட்டு அடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னா, இது பசங்களை ஓகே விட்டுருங்க. பசங்க மென்டாலிட்டி ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா ஓகே, சில பேர் ஸ்ட்ராங்காக இருக்காது, அவங்களுக்காக தான் பேசுகிறேன். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது அவர் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுது. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ நான் போட்டு தான் இருப்பேன், அவரும் அடுத்தடுத்த சேனலில் போய் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா இதே ஒரு யூடியூப்பை பொறுத்த அளவுக்கு தமிழ் யூடியூபாக இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும், பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரம்பித்த உடனே நெகட்டிவிட்டியான கமெண்ட், இந்த மாதிரி கமெண்ட்லாம் கொடுக்க அவங்க எப்படி மேலே வருவாங்க, இது எனக்கு புரியல. உங்களுக்கு நடந்தால் அதை நீங்கள் எதிர்த்து பேசலாம். ஆனால் இது ஒரு சொசைட்டியாகவே உட்காந்து கும்பலாக ஒருத்தன் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் உட்காந்துருப்பான் போலங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா, பையன்னு சொல்ல பொண்ணுன்னு சொல்ல யாராவனா இருக்கட்டும், அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருந்துட்டு ஒருத்தன் புதுசாக வந்துட்டான்ட்டு அவனை போட்டு அட்ரா அப்படின்ற மென்டாலிட்டியை மாற்றிட்டு கொஞ்சம் வரானா. இப்போ என்கிட்ட மைக் இல்லை, சரியான கேமரா இல்லை, லைட்டிங் இல்லை, எதுவுமே இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, எதுவுமே இல்லைன்னு தெரியும். என்னால் முடிஞ்சதை பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் உட்காந்து பேசுகிறேன். என்னை பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலாம் பார்க்க வேணாம். அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு கருத்தாக இருக்குது. இந்த மாதிரி தெரிஞ்ச விஷயங்களை திருப்பி ஒரு மனுஷங்க எத்தனை பேர் தான் சொன்னாலும் யாருமே திருந்த மாட்டாங்கன்னு தெரியுது. அதுமாதிரி நீங்கள் யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா இந்தமாதிரி கமெண்ட் செக்ஷனில் நெகட்டிவிட்டி கமெண்ட்டை பரப்பாதீங்க. இந்த மாதிரி நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கண்டுக்காதீங்க. அவன் ரிப்ளை பண்ணாலும் வேஸ்ட்டு தான், பண்ணலனாலும் வேஸ்ட்டு தான். உங்களுக்காக நீங்கள் கேட்கணும்னு நினச்சா கேட்கலாம். ஆனால் திருப்பி ஏதாவது அந்த கோலாத்தனமான ஒரு விஷயங்கள் தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால் அதை கேட்குறதெல்லாம் விட்டு உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றத என்னோட விஷயங்கள்லாம் தெரியும். எலெக்ஷன் வருது, கவர்மெண்ட் ஜாப், இதெல்லாம் நல்லாவே எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி நம்மளே நமக்கு ஒரு மாஸ்க் போட்டுட்டு இந்த உலகத்தையும் ஒன்னையும் என்னையும் ஊரையும் எத்தனை நாளைக்கு ஏமாற்ற போகிறோன்னு தெரியல. 2026 2 பேர் தான் போட்டியே. ஒன்று மிஸ்டர் பீஸ்ட், இன்னொன்று நான். அவனு இங்க நான் தானே. ஒரு நாள் ஃபன்னாக இருக்கலாம் இப்போதைக்கு எல்லாத்துக்கும். ஆனால் ஒரு நாள் நம்ம அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் அடிப்போம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். தம்பி உனக்கு தான்டா. எப்பா தம்பியாரு, நீ எவனா வேணா இரு. திடீர்னு அந்த யூடியூப் சேனல் ரியல்ஸ் வர மாதிரி பேசுன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்க ஸ்பீடாக, ஓகேவா? அவன் யாரை வேணா இருக்கட்டும், என்ன வேணா பண்ணிட்டோம், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு கரெக்டாக போய்கிட்டே இருந்தால் நம்ம ஜெயிப்போம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிடுறேன். எனக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கும், ஒவ்வொரு பொண்ணுக்கும், ஒவ்வொரு பையனுக்கும், ஒவ்வொரு சின்ன பையனுக்கும், ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கும், எல்லாம் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த சந்தோஷ் அகன் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட நிற்பேன். மறக்காமல் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், அதுக்கப்புறம் லைஃப் சோஷியலான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸே அடித்து ஓட விடுவோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மிஸ்டர் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் அவர் யூடியூபராக இருக்கார். அவர் அளவுக்கு வரனாலும் அவர் பாதி அளவுக்காக வந்தாலே பெரிய விஷயம் தான் தமிழ்நாட்டில் இருந்து. அந்த மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு நாள் டப்பிங் ஸ்டுடியோ வச்சு எல்லா லாங்குவேஜும் நம்ம வீடியோஸ் ரிலீஸ் ஆகும், நிறைய சேலஞ்சஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஒரு நம்பிக்கையாக வச்சு 2066 போய்டுவோம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக. ஓகேங்க, 2026 என்ன நடக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. திரும்பியும் சொல்கிறேன், 2026 2 பேர் தான் போட்டியே. ஒன்று மிஸ்டர் பீஸ்ட், இன்னொன்று நான். பாய்ங்க.